கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க கர்த்தருக்குள் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நீங்கள் எதிர்பார்க்குற விடுதலையை நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற விடுதலை வார்த்தை. கர்த்தர் சொல்கிறாரு, மகன் மகோ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிங்கள். ஆமென். லூக்கா இந்த சுவிசேஷ பத்திரிகை 18 அதிகாரம் 1 வசனம் தேவனுடைய வாச்சுவது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாழ்க்கையில் விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்கள் தேவைக்காக ஜெபித்து பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஜெபத்தில் விழுது போயிருக்கிறீங்களா? ஜெபம் செய்கிறத விட்டுட்டீங்களா? ஜெபத்து மேல இருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்த்ததை நீங்கள் எழுத போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. காரணம், நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். காரணம், நம்ம தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். காரணம், நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்கிறவர். என் அன்பு சகோதரா, ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? தேவன் நம்ம ஜெபத்தை ஒருபோதும் வீண் போக விட மாட்டார், கனப்பட விட மாட்டார். ஜெபத்தை கனப்படுத்தி கட்டாயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆகையில இது வரைக்கும் சோர்ந்து போய் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல நான் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஜெபத்து மேல நம்பிக்கையில இல்லை பிரியமாங்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்லை மகன் மக சோர்ந்து போகாம விசுவாசமா நம்பிக்கையா ஒரு எதிர்பார்த்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை, நீ எதிர்பார்க்கிற அற்புதம், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற சுகத்தை நான் இன்னைக்கு உண்டாக்க போறேன். விசுவாசத்தை ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நெல்ல வெளிக்கா சோத்திரப்பா, இதோ இந்த டெய்லி டிவஸ் மூலிமா யாரெல்லாம் ஆண்டவரோட வார்த்தை கேட்டு, விடுதலை வார்த்தை கேட்டு சோர்ந்து ஜெபத்தில் சோர்ந்து போயிருந்தாங்க, இப்போ வார்த்தை கேட்டு விசுவாசமா நம்பிக்கையோடு எதிர்பார்வை ஜெபிக்கிறாங்களோ, இப்போ இயேசுவின் நாமத்தில் அவங்க ஜெபிக்கும் போதே விடுதலை உண்டாகட்டும், ஜெபித்து கொண்டிருக்கும் போதே சுகம் உண்டாகட்டும், ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும், ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. நீங்க அப்படி செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.